வெல்கம் டு மியானிட் ஹியூமன் ரிப்ரடக்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5 வீடியோ. The reproductive cycle in female primates is called menstrual cycle. ஸோ ஃபீமேல் ப்ரைமேட்ஸ்க்குலாம் வந்து menstrual cycle தான் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து மங்கி, எபீஸ், ஹியூமன் பீயிங் இவங்க எல்லாருக்குமே வந்து menstrual cycleன்றது தான் நடக்கும். menstrual cycle. ஸோ ஃபர்ஸ்ட் menstruationன்றதை நம்ம வந்து மெனர்க்குன்னு சொல்லுவோம். அண்ட் ஹியூமன் ஃபீமேல் மென்ஸ்ட்ரேஷன்ன்றது வந்து ரிப்பீட்டடாக 28 டேஸ்க்கு தொடர்ந்து அப்படியே சைக்கிளிக் ஈவெண்ட்டாக இது நடக்கிறது. ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நெக்ஸ்ட் அதுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுறதுன்றதை நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சைக்கிளிக்கான ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு 1 ஓம் தான் வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு ஓவியுலேஷன் அப்போ. ஸோ இது வந்து மிடில் ஆஃப் ஈச் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையுமே நமக்கு ஓவம்ன்றது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுன்றது வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னுவோம். அப்புறம் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்கும்போது லாஸ்ட் 3 to 5 டேஸ்ன்றது நடக்கும் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவோட ரிசல்ட் தான் நமக்கு எதோட ரிசல்ட் தான் இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோன்றது பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் நம்ம யூட்ரஸ்ல வந்து எண்டோமெட்ரியம் வந்து லைன் ஆகிருக்கும். அது வந்து பிரேக் டவுன் ஆகி வருது தான் நம்ம மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு பிளட் வெசல்ஸ், எண்டோமெட்ரியமில் வந்து பிளட் வெசல்ஸ்லாம் வந்து அப்படியே இதுவான மாதிரி இருக்கும் எண்டோமெட்ரியமில். அதுதான் நமக்கு லிக்விட் ஃபார்மில் நமக்கு அமௌண்ட் ஆகும் விஜயனால. நெக்ஸ்ட்டு மென்ஸ்ட்ரேஷன்ன்றது வந்து வண்டி ஓவம் ரிலீஸ் ஆன ஓவம்ன்றது வந்து ஃபெர்டிலைஸ்ட் ஆகலைனா தான் நம்மளுக்கு மென்ஸ்ட்ரேஷன்ன்றது நடக்கும். மென்ஸ்ட்ரல் ஃபேஸுன்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபாலிகுலர் ஃபேஸுன்றது நடக்கும். அப்புறம் டியூரிங் திஸ் ஃபேஸ், இந்த ஃபேஸில் வந்து ப்ரைமரி ஃபாலிகல்ஸ்ன்றது வந்து உங்கள் ஓவரியில் க்ரோ ஆகும். அப்புறம் ஃபுல்லி மெச்சூர் ஆன இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸில் சைமல்டேனியஸாக நமக்கு வந்து எண்டோமெட்ரியமும் வந்து யூட்ரஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும். அதாவது ரிட்டனும் வந்து பயனமைக்கு, அதாவது ரிட்டனும் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வந்து ப்ரோலிஃப்ரேஷன் சொல்லுவோம், த்ரூ ப்ரோலிஃப்ரேஷன். நெக்ஸ்ட்டு இந்த சேஞ்சஸ்ன்றது வந்து ஓவரி மூலயமா நடக்குது. நெக்ஸ்ட் இந்த ஓவரிலையும் அண்ட் யூட்ரஸ்லையும் வந்து சேஞ்சஸ்ன்றது நடக்குது. இந்த சேஞ்சஸ்னால வந்து நமக்கு பிட்யூட்ரியும் அண்ட் ஓவரி ஹார்மோன்றதுனால இந்த சேஞ்சஸ்ன்றது நடக்குது. செக்ரேஷன் ஆஃப் கொனடோட்ரோபின் செக்ரேஷன் என்னன்னா LH அண்ட் FSH. நெக்ஸ்ட் இதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால கிராஜுவலாக நமக்கு வந்து இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்றது நமக்கு நடக்குது. அண்ட் சைமல்டேனியஸாக நமக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் டெவலப் ஆகுது. அது வந்து க்ரோயிங் ஃபாலிகல்ஸ் வந்து க்ரோ பண்ணுற அது மூலமா நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்றது வந்து அதிகமாகும். ஓகே, போத் LH அண்ட் FSHன்றது வந்து பீக் லெவல் அட்டைன் பண்ணுவாங்க. பீக் லெவல் அட்டைன் பண்ணும்போது அது வந்து மிட் ஆஃப் சைக்கிளாக இருக்கும். ஒரு 14 டேவாக இருக்கும், ஒரு 14th டே ஒரு ஆவரேஜாக. ஸோ ரேபிட் செக்ரேஷன் LH வந்து நல்லா வந்து நிறைய செக்ரேட் ஆயிடுச்சுன்னா வந்து மேக்ஸிமம் லெவல் அடையும் போது மிட் சைக்கிளில் அது நம்ம வந்து LH சர்ஜ்னு சொல்லுவோம். இதனால நம்மளுக்கு வந்து ரப்சர் ஆகும் கிராஃபியன் ஃபாலிக்கல். அது ரப்சர்னா வந்து வெடிச்சு வராது. அந்த ரப்சர் ஆகிட்டதுக்கப்புறம் நமக்கு ஓவம்ன்றது ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம ஓவியுலேஷன் சொல்கிறோம். ஸோ ஓவியுலேஷன்ன்றது வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த லியூட்டியல் ஃபேஸ்ன்றது ஃபாலோட் பை இந்த ஓவியுலேட்டரி ஃபேஸ்க்கு அடுத்தது அது ஃபாலோ பண்ணி நமக்கு லூட்டியல் ஃபேஸ்ன்றது வரும். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸில் வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, ரிமைனிங் பார்ட், அது வந்து நமக்கு கார்பஸ் லூட்டியமாக நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இந்த கார்பஸ் லூட்டியம்ன்றது வந்து செக்ரேட் பண்ணும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டோன்ற ஹார்மோனை இது வந்து செக்ரேட் பண்ணும். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா எண்டோமெட்ரியம் வந்து உடஞ்சி போக பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹார்மோன் நமக்கு ஹெல்ப் பண்ணும், மெயின்டைன் பண்ண எண்டோமெட்ரியம் லைனிங்கை அப்படியே வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த எண்டோமெட்ரியம்ன்றது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா இம்ப்ளான்டேஷன். ஓம் வந்து ஃபெர்டிலைஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது ஜைகோட் ஆகிடும். அந்த ஜைகோட் வந்து போயிட்டு யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகும். அந்த இம்ப்ளான்டேஷனுக்கு இந்த எண்டோமெட்ரியம்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து அதர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு இம்பார்ட்டன்ட்றாங்க. ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி ஆல் ஈவெண்ட்ஸுமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது ஸ்டாப் ஆகுது வந்து, அதாவது டியூரிங் ப்ரெக்னன்சியில் ஆல் ஈவெண்ட்ஸுமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது ஸ்டாப் ஆயிரும். நோ மென்ஸ்ட்ரேஷன்ன்றது நடக்கும். நமக்கு வந்து ஓவம் வந்து அதில் வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது ஸ்டாப் ஆகிட்டு நமக்கு மென்ஸ்ட்ரேஷன்ன்றது வராது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுன்னா கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகும். இதோட காசஸ்னால நமக்கு எண்டோமெட்ரியம்ன்றது நமக்கு வந்து
பிரேக் டவுன் ஆக்கி நமக்கு மென்ஸ்ட்ரேஷனாக வரும். நெக்ஸ்ட் அப்புறத்துலேருந்து நம்ம வந்து நியூ சைக்கிள்ன்றதை மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸுன்றதை எடுத்துக்கிட்டோம்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது வந்து 50 இயர்ஸில் நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். இதை நம்ம வந்து மெனோபஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைக்கிளிக் இந்த மென்ஸ்ட்ரேஷன்ன்றது வந்து மெனார்க்கில் ஆரம்பித்து மெனோபஸில் முடியும். Fertilization and implantation. During copulation, coitus, during copulationன்றது coitusன்னு சொல்லுவோம். ஸோ சேமன் வந்து ரிலீஸ் ஆகும் பெனிஸ் வழியாக வெஜைனால அதை நம்ம வந்து இன்செமினேஷன்னு சொல்கிறோம். மொட்டைல் ஸ்பெர்ம்ன்றது வந்து ரேப்பிடாக வந்து பாஸ் ஆகும் செர்விக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் யூட்ரஸ் போகும். யூட்ரஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஃபைனலாக ஆம்பிளரி ரீஜன் ஃபிலோபியன் டியூப் இருக்குல்ல, அங்கே வந்து ஆம்பிளரி ரீஜன் போய் ரீச் ஆகும். அங்கே ஓவமும் ரிலீஸ் ஆகி ஆம்பிளரி ரீஜன் வரும். சைமல்டேனியஸாக இது நடந்ததுனா மட்டும்தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷன்ன்றது டேக் பிளேஸ் நடக்கும். ஸோ அப்போ நமக்கு ஓவமும் சைமல்டேனியஸாக ஆம்பிளரி ரீஜன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபியூஷன் ஆயிரும். ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா வந்து ஜோனா பெலிசிரா, அதாவது ஸ்பெர்ம் வந்து ஜோனா பெலிசிரா லேயர்ன்றதை தாண்டி ஓவமுக்குள்ளே போகும். அது நான் அந்த மெம்பரைன் வந்து சேஞ்சஸ் நடந்து அதர் ஸ்பெர்ம்லாம் வந்து என்ட்ரி ஆக முடியாத மாதிரி பிளாக் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த செக்ரேஷன் ஆஃப் ஆக்ரோசோம் மூலியமாக தான் இந்த ஸ்பெர்ம் வந்து என்ட்ரு ஆகும் சைட்டோபிளாசமில். இந்த ஜோனா பெலிசிரா லேயர்ன்றதுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு காம்படிஷனாக நடக்கும். அண்டு இது காம்படிஷன் நடக்கிறதுக்கப்புறமா வந்து மியாட்டிக் டிவிஷன்ன்றது வந்து நடக்கும். இந்த செகண்டரி ஓவ் சைடு அதானே இருக்கும். ஓன்றது நம்ம சொல்கிற செகண்டரி ஓவ் சைடு தான். அதில் ஸ்பெர்ம் வந்து என்ட்ரான் அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்து நம்மளுக்கு அது ஓவமாகவே ரெடி ஆகுமே. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்றது தான் அன்ஈக்குவல் டிவிஷன் தான். அதோட ரிசல்ட் நமக்கு வந்து செகண்ட் போலார் பாடி வரும். ஹாப்ளாய்டு ஓவம், அதாவது ஊடைடுன்றது நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் இந்த ஸ்பெர்மும் இந்த ஓவமும் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோட்டுன்றது டிப்ளாய்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ குரோமோசோம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோன்னா ஃபீமேலுக்கு வந்து XX, மேலுக்கு வந்து XY. ஸோ ஹாப்ளாய்டு கேமிட்டாக பார்த்தோன்னா ஓவான்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஃபீமேல் தான். ஃபீமேல் செக்ஸ் குரோமோசோம்ன்றது X அண்ட் மேல் கேமிட்டுன்றது பார்த்தோன்னா ஸ்பெர்மில் X ஆர் Y குரோமோசோம் இருக்கும். ஸோ 50% ஸ்பெர்ம் வந்து Y குரோமோசோமை கேரி பண்ணுவாங்க, 50% வந்து Y குரோமோசோமை கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ சயின்டிஃபிக்கலாக நம்ம சொல்லணும்னா செக்ஸ் ஆஃப் தி பேபி டிட்டர்மைன் பண்ணுறது ஃபாதர் தான், மதர் கிடையாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மைட்டோட்டிக் டிவிஷன்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜைகோட் மைட்டோட்டிக் டிவிஷன் எப்படி நடக்கும்னா ஜைகோட் வந்து மூவ் ஆகும். இது இஸ்தமஸ் ரீஜன் அண்டு நெக்ஸ்ட்டு ஓவிடெக்ட்லேருந்து ஓவிடெக்ட் அந்த இஸ்தமஸ் ரீஜனில் மூவ் ஆகுது ஜைகோட். அதை நம்ம வந்து க்ளீவேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூட்ரஸ் இந்த மாதிரி தட்டி போகுதுல, அது வந்து 2 செல், நெக்ஸ்ட்டு 4, 8, 16 டாட்டர் செல் இந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்ம அது வந்து பிளாஸ்டோமியான்னு சொல்கிறோம். ஸோ 8 to 16 பிளாஸ்டோமியான்றது நம்ம மொரியுலான்னு சொல்கிறோம். அந்த மொரியுலான்றது கண்டினியூஸாக டிவைட் ஆகி நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிளாஸ்டோசிஸ்டாக ஆகும். இது ஃபர்தராக மூவ் ஆகி யூட்ரஸ் வரும். இந்த பிளாஸ்டோமியான்றதுல வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சா, அதில் வந்து அவுட்டர் லேயராக வந்து ட்ரோபோபிளாஸ்ட்ன்றது சொல்லுவோம். இன்னர் குரூப் ஆஃப் செல்ஸை நம்ம வந்து இன்னர் குரூப் ஆஃப் செல்ஸ்ன்றது நம்ம வந்து அந்த ட்ரோபோபிளாஸ்ட்டில் இன்னர் குரூப் ஆஃப் செல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அது நம்ம வந்து இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்ன்றது வந்து அது அந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்ன்றது எண்டோமெட்ரியமில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அந்த இன்னர் செல் மாஸ்ன்றது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி எம்ப்ரியோவாக சேஞ்ச் ஆகும். அது ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ன்றது வந்து எண்டோமெட்ரியமில் வந்து அட்டாச் யூட்ரஸில் வந்து எம்பெடட், அதாவது அதில் போயிட்டு ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம். அதில் எண்டோமெட்ரியமில் போயிட்டு இந்த ட்ரோபோபிளாஸ்ட் போய் அட்டாச் ஆகிக்குதுல்ல, அதுதான் இம்ப்ளான்டேஷன். இதுக்கு மூலியமாக தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி, இதில் லீட்ஸ் டு ப்ரெக்னன்சி, இது நல்லா ப்ரெக்னன்சின்றது ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது நம்ம இதான் டெவலப்பிங் ஃபாலிகல்ஸ். நெக்ஸ்ட்டு இதுதான் கார்பஸ் லூடியம். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா வந்து இது இப்படியே இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் ஆகலைன்னா வந்து இந்த மாதிரி டீஜெனரேட் ஆகிடும். இதுதான் எல்ஹெச் சர்ஜ், சாரி இதுதான் எல்ஹெச் சர்ஜ். இங்கே வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே எல்ஹெச் ஹார்மோன் எல்ஹெச் ஹார்மோன்றது வந்து பீக் லெவலில் இருக்குது. இதுதான் ஜோனா பெலிசிடா லேயர். இதுதான் இங்கே தான் சேஞ்சஸ் நடக்குது. அதர் ஸ்பெர்ம்லாம் என்ட்ரி ஆகாத மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு இது நம்ம இப்போ படிச்சது எஸ்எமிக் ரீஜன் இந்த ரீஜன் தான் வந்து ஓவமும் ஸ்பெர்மும் வந்து மீட் பண்ணுறோம்.